தீபாவை வர சொல்லுன்னு சொன்னேன். வர சொல்ற மாப்பிள்ள. ஐயோ, ரொம்ப டெரரா இருக்கானே. பாவம் தீபா சிஸ்டர், என்னாக போதோ. செம்மையா பத்த வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கு. தீபா, சொல்லுங்க. கார்த்திக் சார் உன்னை கூப்பிடுறாரு. அந்த ஃப்ராடு செமையா உன்னை ஏதோ கோத்து விட்டுருச்சு போல. மாப்பிள்ள செம கோவத்துல இருக்கான். கொஞ்சம் சூதானமா பேசு. சரிங்கண்ணே, நான் போய் பாக்குறேன். ஐயோ, இந்த புள்ள இங்கேயே இந்த மொழி முழிக்குதே. மாப்பிள்ளை கிட்ட தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. என்னையே கை நீட்டி அடிச்சிட்டல. உன் சீட்டு இன்னியோட காலி. போ. சீனியாரிட்டியை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா அது ஆரம்பத்திலே என்கிட்ட வந்து சொல்லிருக்க வேண்டியதானே. எப்படி சார் சொல்றது? புதுசா வேலைக்கு சேர்ந்துட்டு வந்த ஸ்பீட்லயே ஒரு ஆளு குறை சொன்னா தப்பு என் மேல இருக்கிற மாதிரி தானே தோணும். நீங்களே எங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறீங்க? முதல்ல இப்படி யோசிக்கிறத நிறுத்துங்க. இப்படி எல்லாம் யோசிச்சு நீங்க கொடுத்த இடத்தால தான் இன்னைக்கு ஸ்னேகா கை ஓங்குற அளவுக்கு வந்திருக்காங்க. அதை கேட்ட உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளவு திமிரு இருந்தா கை ஓங்கிருப்பாங்க. நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க தீபா. ஆமா சார், என்னதான் இருந்தாலும் அடிச்சிருக்க கூடாது. உங்ககிட்ட தான் சொல்லிருக்கணும். அது இல்லங்க, நீங்க அடிச்சதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அவங்க சீனியாரிட்டியை தப்பா யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுமே ஆரம்பத்திலேயே நீங்க உங்க எதிர்ப்பை காட்டியிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்காது. எந்த விஷயத்துக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த விஷயத்துக்கு தான் பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறதுக்கெல்லாம் பொறுத்து போனா நாமளே அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. அதான் மேடம் இவ்வளவு தூரம் போயிருக்காங்க. சாரி சார், நான் என்ன சரி பண்ணிக்கிறேன். இனிமே நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப நடந்த தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. சார், சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. பெருசா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்க போங்க. என்னங்க சார், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணும் சார். சொல்லுங்க. இல்ல, இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டதும் டென்ஷன் ஆயிட்டேன்னு சொன்னீங்க. அது உங்களோட ஆபீஸ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னா, இல்ல உங்க வைஃப ஒருத்தி கை நீட்டி அடிக்க வந்துட்டாலேன்னா? என்னாச்சு சார்? நீங்க ஆபீஸ் போறதா வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. வந்து உட்காருங்க, வாங்க.
என்னங்க ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? சார் இல்ல இத்தனை நாள் நீங்க வேலைக்கு வர விஷயத்த வீட்டுல மறைச்சிட்டு இருந்தோம். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் ப்ரெஷரா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, உண்மையை சொன்னது எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு. ஆமா சார், இனிமே பயந்து பயந்து ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டியதில்லை. அதை யோசிச்சாலே அப்பாடான்னு இருக்கு. அதாங்க, உண்மையை சொல்லிட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மைதான் சார். ஆனா பல்லவி நான் தான் தெரிஞ்சிட்டா இதே மாதிரி என் கூட ரிலாக்ஸ்டா பேசுவீங்களா சார்? என்னங்க முகம் மாறிடுச்சு? ஒன்றும் இல்லை சார். உங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிறீங்களா? என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சார் சரி விடுங்க. நாளையில இருந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா ஆபீஸ்க்கு வர போறோம்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், நம்ம விஷயம் வீட்டுக்கு மட்டும்தானே தெரிஞ்சிருக்கு, ஆபீஸ்க்கு தெரியாதே சார். அப்புறம் எப்படி ஒண்ணா வர முடியும்? வேணும்னா வீட்டுக்கு போகும்போது சேர்ந்து போலாம். ஏன் சார், வீட்டுக்கே தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஆபீஸ்க்கு தெரிஞ்சா என்ன? நாம ஒண்ணாவே வரலாம். பாருங்க, டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. டியூன் ஆயிட்டேன் சார், அதான் சாரி. எனக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. என்ன சார்? ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் சார்? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஸ்னேகாக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க உண்மையான கலர் வெளியே தெரிஞ்சிருக்குமா? உங்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆபீஸ்ல எனக்கு சில பேர் மேல இன்னும் டவுட் இருக்கு. நம்பிக்கையான ஆளுங்களை மட்டும் நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். மற்ற ஆளுங்க எல்லாரையும் வெளியே அனுப்பணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார், என்ன ஸ்பை வேலை பார்க்க சொல்றீங்களா? ஏங்க, இது உங்க கம்பெனிங்க. கம்பெனியோட வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை கவனிச்சு களை எடுக்கிறதுக்கு பேர் ஸ்பையா? அப்படியே இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு ஸ்பை வேலை பார்க்கலாங்க. ஆனா நான் உங்களை அப்படி நினைக்கல. என்ன தீபா, நீ வேலைக்கு போற விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதும் ரொம்ப தைரியமா வேலைக்கு கிளம்பிட்ட போல. ஆமா, வரேன். ஜஸ்ட் மிஸ். இல்லனா இப்ப உங்க வீட்ல இருந்திருப்ப. அப்ப நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த நக்கலெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு பாத்துடுறேன். ஐயோ, நக்கல் மாதிரி தெரியுதாக்கா? சேச்சா, எனக்கு இந்த வீட்ல நிறைய நல்லது பண்றதே நீங்க தான். உங்களை போய் நான் நக்கல் பண்ணுவேனா? ஆமாக்கா, நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லது பண்றீங்க தெரியுமா? தோ இப்ப கூட நான் வேலைக்கு போற விஷயத்த எப்படி அத்தை கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு ஒரே தலைவலியா இருந்துச்சு. ஆனா பாருங்க, எவ்வளவு அழகா என் தலைவலிய சரி பண்ணிட்டீங்க. எனக்கு இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து நல்லது செய்யற உங்களை போய் நான் எப்படிக்கா நக்கல் பண்ணுவேன்? போங்கக்கா. இப்ப தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப ஆடாத, சீக்கிரமா சிக்குவ. ஐயோ, அததான்க்கா நான் எதிர்பார்க்கறேன். நீங்க அடுத்த கட்ட நாரதர் வேலைய சுட சுட ஆரம்பிங்க. ஏய், என்னக்கா, உங்களை பத்தி நான் பெருமையா தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் கோச்சுக்கிறீங்க? நாரதர் கலகம் நன்மையில தான் முடியும்வாங்க. அதே மாதிரிதான்க்கா, நீங்க பண்ற எல்லாமே எனக்கு நல்லதா தான் முடியும். என்ன, உங்களுக்கு அது பல்பு வாங்குற மாதிரி இருக்கு போல. அதுக்காக நீங்க உங்க சேவையெல்லாம் நிறுத்திடாதீங்கக்கா. உங்களோட சேவை தீபாவுக்கு ரொம்ப தேவை. சோ ப்ளீஸ் கண்டினியூக்கா. வரேன்க்கா, பாய். ஓடி போ. பல்லவின்ற மேட்டர் என் கைவசம் ஸ்டாக்ல இருக்கு. அதை எப்ப இறக்குறதுன்னு தான் டைம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையாமல போயிடும். அப்போ உன்னை மொத்தமா வச்சு செய்யறேன் பாரு. கார்த்திகை தீபம் இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.